மாநில அரசின் உரிமைகளுக்காக கேட்ட தமிழகம், தந்தை பெரியார் தான் இறுதி மூச்சியில் சொன்ன தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கத்திற்கும், அறைந்தால் திராவிட நாடு இல்ல சுடுகாடு என்ற திராவிட இயக்கத்தின் கருத்திற்கும் நேர் எதிரான சித்தாந்தங்களை கருத்துக்களை கொண்ட வேந்தர்களை நியமித்து, பேராசிரியர் பெருமக்களை நியமித்து, அவருக்கான தேர்தல் குழு செனட் உறுப்பினர்களை நியமித்து, இங்க இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பல லட்சம் மாணவர்களை இன்றைக்கு அவருடைய கருத்தியல் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூலச்செலவு செய்யக்கூடிய ஒரு திட்டமும் ஒரு சதியும் இதில் அடங்கியிருக்கிறது. இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது மாநில உரிமைகளை பறிப்பதோடு மட்டுமல்லாமல், இந்தியாவில் பாரதிய ஜனதா காலூன்ற முடியாது இருக்கிற தென் மாநிலங்களின் மகத்தான மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டையும் கேரளாவையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி. பாரதிய ஜனதா அரசு வட மாநிலங்கள் கொடுத்த கல்வி, அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? கொரோனாவுக்கு கோமியம் கொடுத்தால் சரியாகிவிடும் என்றும், மாட்டு சாணத்தை உண்டால் நோய் வராது என்றும், இன்றைக்கு பல்வேறு பகுத்தறிவுக்கு எதிரான இன்றைக்கு கல்வியினூடாக அதனுடைய தலைவர்கள் கல்விக்கூடங்களிலே பேசுகின்ற ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது.